Hello friends, welcome to Shakti Academy. இப்போ நம்ம CSATல previous examsல கேட்ட LCM HCF அந்த டாபிக்ல இருந்து क्वेश्चंस பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா ஒரு 6 questions இது வரைக்கும் கேட்டிருக்காங்க in the last 25 years. சரி, questions one by one பார்க்கலாம். நம்ம easy to moderate level தான் இதுல இருக்கு. அதே மாதிரி tricky levelம் இருக்கு. சோ எல்லாமே நம்ம பாத்துறலாம். 3 bells toll at intervals of 9, 12 and 15 minutes respectively. All the three begin to toll at 8 a.m. At what time will they toll together again? Question என்னன்னா, 3 கடிகாரம் இருக்கு, 3 bells இருக்கு. ஒவ்வொரு பெல்லும் 9 minutes, 12 minutes, 15 minutes ஒரு வாட்டி அது பெல் அடிக்கும். இப்ப கேள்வி என்னன்னா, 8 மணிக்கு மார்னிங் 8 am வந்து 1 ரிங் ஆயிருக்கு, பெல் அடிச்சிருக்கு. இப்போ திருப்பி ஆஃப்டர் 8 am எப்போ வந்து திருப்பி பெல் அடிக்கும்னு கேக்குறாங்க. சோ இந்த क्वेश्चन வந்து ரொம்ப சிம்பிள். நீங்க இது மூணுமே திருப்பி எப்போ வந்து அகைன் ஒரே டைம்ல பெல் அடிக்கும், அதாவது மீட்டிங் பாயிண்ட பேஸ் பண்ண ஒரு क्वेश्चन. திருப்பி எப்போ மீட் பண்ணோம், அகைன் எப்போ மீட் பண்ணோம் அப்படின்றத பேஸ் பண்ணி கேட்கக்கூடிய எந்த क्वेश्चनா இருந்தாலும் சரி, டேக் தி LCM. சோ அப்போ 9, 12, 15. சோ இதுக்கு நீங்க LCM எடுக்கிறீங்கன்னா எல்லாமே ஃபர்ஸ்ட் 3 ல டிவைட் ஆகும். சோ அப்போ இங்க 3 டைம்ஸ், இங்க 4 டைம்ஸ், இங்க 5 டைம்ஸ். இதுக்கு அப்புறம் எதுவும் டிவைட் ஆகாது. அப்ப என்ன பண்றீங்க, அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. இந்த 3 into 3 என்ன 9, 4 into 5 இது வந்து 20. So again 9 into 20 180. So 180 minutes. After 180 minutes இந்த எல்லா பெல்ஸும் அகைன் வந்து ரிங் டுகெதர். ஸோ ஆஃப்டர் 180 minutes அப்படின்னு சொல்லும் போது இந்த 180 minutesன்றது பிளஸ் அதர்வைஸ் கால்டஸ் வந்து 3 hours. ஏன்னா 60 minutesன்றது 1 hour. அப்போ 3 hoursல இந்த 180 minutes அப்படின்றது 3 hours நம்ம சொல்லலாம். அப்போ மார்னிங் எனக்கு எத்தனை மணிக்கு அடிச்சிருக்கு, 8 am அடிச்சிருக்கு. அப்போ ஆஃப்டர் 3 hoursனா 8ல இருந்து 3 hours, 8ல இருந்து 3 hoursனா என்ன வரும், 11 am வரும். 8 plus 3, so 11 am. so answer வந்து 11 am. that's all. எப்பவுமே வந்து LCM அப்படின்றது வந்து ஆல்வேஸ் ரிமெம்பர், ஆல்வேஸ் வந்து LCM அப்படின்றது வந்து மீட்டிங் பாயிண்ட பேஸ் பண்ணி கேட்கக்கூடிய எந்த क्वेश्चनா இருந்தாலும், மீட்டிங் பாயிண்ட பேஸ் பண்ணி கேட்கக்கூடிய எந்த क्वेश्चनா இருந்தாலும் LCM தான் யூஸ் பண்ணணும். that's all. அடுத்தது, a bell rings every 18 minutes. Second bell rings every 24 minutes. Third bell rings every 32 minutes. அப்போ இதே தான் 18, 24, 32. 18, 24, 32 minutes. If all three bells ring at same time at 8 o'clock in the morning, at what other time will they all ring together? ரொம்ப சிம்பிள். பாருங்க, அகைன் இங்கே நம்ம என்ன பண்ண போறோம், LCM எடுக்கணும். இப்போ அகைன் நீங்க LCM எடுக்கும்போது எல்லா நம்பரும் எதுல டிவைட் ஆகும், எல்லா நம்பரும் எதுல டிவைட் ஆகும், 2 ல டிவைட் ஆகும். சோ 2 ல டிவைட் ஆகும்போது இது 9 டைம்ஸ், இது 12 டைம்ஸ், இது 16 டைம்ஸ். திருப்பி இதுல இந்த நம்பர்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த 9 and 12 வந்து 3 ல டிவைட் ஆகும். அப்படி பார்க்கும்போது இங்க 3 கிடைக்கும், இங்க 4 வந்துரும். அடுத்ததா இந்த 16 டிவைட் ஆகாது, அப்படியே வரும். அடுத்ததா 4ல இந்த 4ம் 16ம் டிவைட் ஆகும். அப்ப இந்த 4 வந்து ஒரு வாட்டியும், இந்த 16 வந்து 4 வாட்டியும் டிவைட் ஆகும். 4 டைம்ஸ் டிவைட் ஆகும். இந்த 3 டிவைட் ஆகாது. அப்போ 3 வந்து அப்படியே as it is எழுதுங்க. இதுக்கு அப்புறம் வேற எந்த நம்பர்ஸும் டிவைட் ஆகாது. that's all. சோ இப்போ இத மல்டிப்ளை பண்ணுங்க. சோ மல்டிப்ளை பண்ணும்போது the 2 into 3 6, 6 into 4 24, அப்புறம் 24 into 3, 24 into 3 72, 72 into 4, 72 into 4 na 288. so 288 is the answer. Multiplying 2 into 3 into 4 into 3 into 4, so multiply பண்ணா 288 minutes. 288 minutes வந்து நம்ம hours and minutes convert பண்ணனும். so 288 can be written as என்ன பண்ணலாம், 240 plus 48 minutes அப்படின்னு சொல்லி சொல்லலாம். so
240 minutes அப்படின்றத 60ல டிவைட் பண்ணா it becomes 4 hours. So 4 hours plus 48 minutes. So after 8 am, after 8 o'clock, 4 hours plus 48 minutes. 4 hours plus 48 minutes என்றது இங்க இந்த செகண்ட் ஆப்ஷன், அதாவது 12:48 hours. 12:48 hours, that's all. So after 8 நாம இதை ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்குது 12 hours, 12 and 48. So answer வந்து option B, that's all. அடுத்தது பாருங்க, a person has to completely put each of 3 liquids, 403 liters of petrol, 465 liters of diesel, 496 liters of mobile oil in bottle of equal size without mixing any of the above 3 types of liquids, such that each bottle is completely filled. What is the least bottle number of bottles? What is the least possible number of bottles required? First of all, 403 liters of petrol. 403 liters of petrol. 465 liters of diesel. 465 liters of diesel. 496 liters of mobile oil. நல்லா புரிஞ்சுக்குங்க, இது எல்லாமே வந்து இந்த 3 குவான்டிட்டியில் இருக்கக்கூடிய ஆயில்ஸும் வந்து 3 டிஃப்ரெண்ட் குவான்டிட்டியில் இருக்கக்கூடிய ஆயில்ஸும் வந்து சேம் சைஸ் இருக்கக்கூடிய, சேம் குவான்டிட்டி இருக்கக்கூடிய ஒரு பாட்டில்ல ஊற்றி வைக்கணும். ஸோ அப்போ எத்தனை பாட்டில்ஸ், எத்தனை லீஸ்ட் பாசிபிள் நம்பர் ஆஃப் பாட்டில்ஸ் வந்து தேவைப்படும், ரெக்வயர்டு, அதுதான் இங்க கேள்வி. ஸோ அப்போ இந்த மாதிரி இதை வந்து நம்ம டிஃப்ரெண்ட் வேல்யூஸ்ல இருக்கிறத ஈக்குவல் சைஸ்ல ஈக்குவல் பாட்டில்ல நாம ஊற்றி வைக்கணும். அப்போ டெஃபினட்டா வந்து நீங்க HCF யூஸ் பண்ணணும், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டரை யூஸ் பண்ணணும். HCF எங்க யூஸ் பண்ணனா, ஆல்வேஸ் வந்து ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் எங்கெல்லாம் தேவைப்படுதோ, எங்கெல்லாம் ஈக்குவலா ஒரு விஷயத்தை பிரிச்சு கொடுக்கணும்னு வருதோ அங்க எல்லா இடத்துலயும் என்ன யூஸ் பண்ணோம், HCF, ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன். எங்கெல்லாம் ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் வருதோ அங்கெல்லாம் HCF யூஸ் பண்ணணும். சரி, டேக் த டிஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் இது ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது 62. இது ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் எடுங்க 31. ஸோ இங்க அகைன் இது ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் எடுங்க 31. ஸோ அப்போ இந்த எல்லா நம்பருமே எதுல டிவைட் ஆகும்னா இந்த 31ல. ஆல் நம்பர்ஸ் டிவிசிபிள் பை 31. அப்போ என்ன பண்ணுங்க, 31 இஸ் அ பிரைம் நம்பர். ஸோ அப்போ இந்த 403, இந்த 465, இந்த 496, இந்த 403, இந்த 465, அதே மாதிரி இந்த 496, இது எல்லாமே எதுல டிவைட் ஆகும்னு பார்த்தா 31ல டிவைட் ஆகும், டிவிசிபிள் பை 31. ஸோ டிவிசிபிள் பை 31. அப்போ 31ல இப்போ இந்த நம்பர்ஸ் வந்து எத்தனை வாட்டி போகுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ 40ல 31 1 டைம், பேலன்ஸ் 9. 93ல 31 3 டைம்ஸ். 46ல 31 1 டைம், பேலன்ஸ் வந்து 31 46 மைனஸ் 150 15 பேலன்ஸ். அப்போ 15 பிளஸ் 15 அண்ட் 5 155. 155 வந்து எத்தனை டைம்ஸ் போகும், 5 டைம்ஸ் தான் போகும். அகைன் லாஸ்ட் நம்பர் 5, 10 டைம்ஸ் 310, 20 டைம்ஸ் வந்து 620. பட் லாஸ்ட் நம்பர் 5ல முடியுது. அப்ப கண்டிப்பா எத்தனை வாட்டி போகணும், 15 டைம்ஸ் போகும். 10 டைம்ஸ்க்கு மேல 20 டைம்ஸ்க்குள்ள 5ல முடிகிற நம்பர் வரதுனால 15 டைம்ஸ் போகும். அடுத்து இந்த இது 465க்கும் 496க்கும் 31 தான் டிஃபரன்ஸ். அப்பனா இது 15 டைம்ஸ்னா அப்ப இது ஆட்டோமேட்டிக்கா எத்தனை வாட்டி டைம்ஸ் போகும், 16 டைம்ஸ் போயிடும். தட்ஸ் ஆல். ஸோ அப்போ இப்போ என்னன்னா 403 லிட்டர்ஸ் பெட்ரோல 31 லிட்டர்ஸ் 31 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்க 31 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்க பாட்டில்ல 403 லிட்டர்ஸ் பெட்ரோல் வந்து 13 பாட்டில்ஸ் தேவைப்படுது. 13 பாட்டில்ஸ் இந்த சைஸ்ல இருந்ததுன்னா 13 பாட்டில்ஸ் இந்த சைஸ்ல இருந்ததுன்னா பெட்ரோலை நாம ஊத்தி வச்சிடலாம். அதே மாதிரி 15 பாட்டில்ஸ் இந்த மாதிரி சைஸ்ல பாட்டில் இருந்ததுன்னா நாம டீசலை ஊத்தி வச்சிடலாம். டீசலை நாம இது உள்ள ஊத்தி வச்சிடலாம். அடுத்தது இந்த சைஸ்ல 16 பாட்டில்ஸ் இருந்ததுன்னா நாம
எதை ஊத்திரலாம் இந்த மொபைல் ஆயிலை ஊத்தி வச்சிரலாம் அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே இல்ல சோ மொத்தத்துல பாத்தீங்கன்னா இந்த 31 லிட்டர்ஸ் இருக்கக்கூடிய பாட்டில் சைஸ் அது 13 பாட்டில்ஸ் எதுக்கு தேவைனா பெட்ரோலை ஃபில் பண்றதுக்கு 15 பாட்டில்ஸ் எதுக்கு தேவைனா டீசலை ஃபில் பண்றதுக்கு 16 பாட்டில்ஸ் எதுக்கு தேவைனா இந்த மொபைல் ஆயிலை ஃபில் பண்றதுக்கு அப்போ டோட்டல் பாட்டில்ஸ் தான் இங்க கேக்குறாங்க அப்போ ஈக்குவல் குவாண்டிட்டி வந்து 31 liters ஆஃப் ஈக்குவல் குவாண்டிட்டி ஈக்குவல் சைஸ் அது வந்து எத்தனை பாட்டில்ஸ் 13 பாட்டில்ஸ் 15 பாட்டில்ஸ் 16 பாட்டில்ஸ் தேவைப்படுது அதை ஊத்தி வைக்கிறதுக்கு அப்போ இதை கூட்டும்போது உங்களுக்கு கிடைக்கிறது இது 15 16 சேர்த்தா 31 ஒரு 13 44 அப்போ 44 பாட்டில்ஸ் வந்து நமக்கு தேவைப்படுது அப்ப ஆன்சர் என்ன வந்திருது நமக்கு இந்த ஆப்ஷன் பி அதாவது 44 நெக்ஸ்ட் क्वेश्चन 4 metal rods of length 78 105 117 169 centimeter are to be cut into parts of equal length each part must be as long as possible what is the maximum number of pieces that can be cut so 78 centimeter 104 centimeter 117 centimeter 169 centimeter இத கட் பண்ணனும் ஸ்மால் பீசஸா ஈக்குவல் சைஸஸ் இருக்க ஸ்மால் பீசஸா கட் பண்ணனும் ஈக்குவல் சைஸஸ் இருக்க ஸ்மால் பீசஸா இத கட் பண்ணனும் சோ அப்போ ஈக்குவல் சைஸஸா இருக்க ஸ்மால் பீசஸா கட் பண்ணனும்னா அப்ப என்ன சைஸ்ல கட் பண்ணனும் அப்போ ஈக்குவல் otherwise called as equal distribution equal size equal quality equal length all these words represent highest common factor இது எல்லாமே எதை குறிப்பிடுது எல்லாமே highest common factor குறிக்குது so 78 104 117 169 highest common factor na கண்டிப்பா இங்க வரக்கூடிய நம்பர் எல்லா நம்பரையும் டிவைட் பண்ணக்கூடிய நம்பரா இருக்கணும் அதான் highest common factor அப்போ இந்த 169 ன்றது 13 into 13 அப்ப டெஃபினட்டா இங்க இருக்க எல்லா நம்பரும் 13 ல டிவைட் ஆகும் அப்போ 13 டிவைட் பண்ணும்போது இது 6 டைம்ஸ் சோ 13 ல பாத்தீங்கன்னா இது 6 டைம்ஸ் அடுத்ததா இது 13 ல 8 டைம்ஸ் இது 13 ல 9 டைம்ஸ் இது 13 ல 13 டைம்ஸ் தட்ஸ் ஆல் சோ இந்த 78 சென்டிமீட்டர் லெந்த் 78 சென்டிமீட்டர் லெந்த் ராட் பாத்தீங்கன்னா 13 சென்டிமீட்டரா ஸ்ப்ளிட் பண்ணி எத்தனை ராட் கொண்டு வரலாம்னா 6 ராட்ஸ் கொண்டு வரலாம் இந்த 17 சென்டிமீட்டர் இந்த 78 13 சென்டிமீட்டர் சைஸ் ராட்ஸ் வந்து 1 2 3 4 5 6 so 6 rods கொண்டு வரலாம் similarly இந்த 104 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய இந்த ராட 13 சென்டிமீட்டரா நாம ஸ்ப்ளிட் பண்ணும்போது கட் பண்ணும்போது நமக்கு 8 rods கிடைக்கும் similarly இந்த 117 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய ராட 13 சென்டிமீட்டரா நம்ம கட் பண்ணும்போது 9 rods கிடைக்கும் இந்த 169 வந்து நம்ம 13 கட் பண்ணும்போது 13 rods கிடைக்கும் அப்ப எத்தனை rods கிடைக்கும் டோட்டல் rods அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் பீசஸ் எவ்வளவு அப்படினு பார்த்தா 1 எல்லாத்தையும் ஆட் பண்ணனும் சோ ஆட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அப்ப ஆட் பண்ணுங்க இந்த 13 plus 9 எவ்வளவு வரும் 22 plus 8 எவ்வளவு வரும் 30 plus 6 எவ்வளவு வரும் 36 அப்ப டோட்டல் pieces of rods எவ்வளவு கிடைக்கும் 36 pieces each piece size is 13 centimeter அவ்வளவுதான் அப்ப ஆன்சர் எவ்வளவு 36 that's all அடுத்தது 3 persons start walking together and their steps measure 40 cm 42 cm and 45 cm what is the minimum distance each should walk so that each can cover the same distance in complete steps so ஒருத்தர் பாத்தீனா 3 persons start walking together their steps measures 40 cm 42 cm and 45 cm இப்போ ஒரு ஸ்டெப்
ஒரு ஆளுது வந்து 40 சென்டிமீட்டர் இருக்கு. இன்னொரு ஆளுது வந்து 42 சென்டிமீட்டர் இருக்கு. இன்னொரு ஆளோட ஸ்டெப் வந்து 45 சென்டிமீட்டர் இருக்கு. क्वेश्चन என்னன்னா மூணு பேரும் ஒரே இடத்துல இருந்து நடக்கறாங்க. இப்படி நடக்கும்போது மூணு பேரும் ஒரே டிஸ்டன்ஸ் சேம் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றாங்க. அப்ப சேம் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றாங்கன்னா மினிமம் எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணணும், மினிமம் அவங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணணும், சோ தட் அவங்க இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்ல நடக்கும்போது, அதாவது இவன் 40ல நடக்கிறான் 40 சென்டிமீட்டர், இவன் 42 சென்டிமீட்டர் ஒரு ஸ்டெப், அப்புறம் இவன் ஒரு ஸ்டெப் வந்து 45 சென்டிமீட்டர், இப்படி நடக்கும்போது இந்த டிஸ்டன்ஸை எப்படி டிராவல் பண்றாங்க. இந்த மாதிரி क्वेश्चंस வந்ததுனாலுமே மீட்டிங் பாயிண்ட் வந்ததுனாலுமே என்னது LCM, you have to use LCM. மீட்டிங் பாயிண்ட் வந்ததுனாலுமே LCM யூஸ் பண்ணும். அப்ப இந்த 40 42 45 க்கு LCM 40 42 45 LCM. மூணு நம்பரும் எதுல டிவைட் ஆகும்னு பார்க்கறோம். மூணு எதுல டிவைட் ஆகும்னு கேட்டா டிவைட் ஆகாது. சரி, 2 ல டிவைட் பண்றோம். 2 ல டிவைட் பண்ணா இது 20 டைம்ஸ், இது 21 டைம்ஸ். இது டிவைட் ஆகாது, 45 அப்படியே வரும் as it is. திருப்பி 3 3 ல டிவைட் பண்றோம். சோ 3 ல டிவைட் பண்ணா இந்த 20 அப்படியே வந்துரும். 21 7 டைம்ஸ், இந்த 45 வந்து 15 டைம்ஸ். அடுத்தது இந்த ரெண்டு நம்பர் வந்து 5 ல டிவைட் ஆகும். அப்போ இது 4 டைம்ஸ், இந்த 7 அப்படியே வந்துரும். இது 3 டைம்ஸ். இதுக்கு அப்புறம் டிவைட் பண்ண முடியாது, சோ மல்டிப்ளை பண்ணனும். சோ மல்டிப்ளை ஆல் தி நம்பர்ஸ். சோ 2 into 3 6, 6 into 5 30, 30 into 4 120. அப்புறம் இந்த சோ இது வரைக்கும் up to this எவ்வளவு வந்திருக்கு 120. 7 into 3 என்ன 21. அப்போ 120 into 21 போட்டா என்ன ஆன்சர் வருமோ அதுதான் ஆன்சர். சோ இங்க கவனிங்க, இது ரொம்ப சிம்பிள். Let consider 12 into 1. 12 means 12 into 1 12, 2 will come, carry 1. அடுத்தது 12 into 2 24 plus 1 25. அப்புறம் இந்த 0 அப்படியே போட்டுருங்க. இப்போ 2520 சென்டிமீட்டர்ஸ், 2520 சென்டிமீட்டர்ஸ். மீட்டர்ல கன்வெர்ட் பண்ணும்போது டிவைட் பை 100, டிவைட் பை 100. அப்ப எவ்வளவு வந்துரும் 25 meters 20 centimeters. That's all. So 25 meters 20 centimeters. Answer option என்ன வரும்? A. அதாவது first option வரும். That's all. 100 centimeter is equal to 1 meter. So நாம இங்க அததான் இங்க ஃபாலோ பண்றோம். So 2520 centimeter அத 100 ல டிவைட் பண்ணா நமக்கு கிடைக்கிறது 25.20 meters அல்லது 25 meters 20 centimeters. Option A கிடைக்கும். That's all. A gardener has 1000 plants. He wants to plant them in such a way that the number of rows and the number of columns remain same. So rows columns remain same. Equal plants அப்படினு வரணும். அப்பனா definitely this number must be a square number. So 1000 plants available. Suppose 30 square, 30 into 30, this will be 900. 31 square, then this will be 961. 32 square, this will be 1024. So அவர்கிட்ட எவ்வளவு பிளான்ஸ் இருக்கு? 1000 பிளான்ஸ் இருக்கு. அப்ப இன்னும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு? 24 பிளான்ஸ் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. எக்ஸ்ட்ரா எத்தனை தேவைப்படுது? 24 பிளான்ஸ் மோர். need more. How many plants? 24 plants extra. அப்ப எக்ஸ்ட்ரா அவருக்கு எவ்வளவு பிளான்ஸ் இருந்தா அவர் ரோஸ் அண்ட் காலம்ஸ்ல ஈக்குவல் நம்பர் ஆஃப் பிளான்ஸ் அவர் நட முடியும்னு பார்த்தா இன்னும் 24 பிளான்ஸ் இருந்தா அது செய்ய முடியும். ஒரு ரோ ஒரு காலம்ல 32 பிளான்ஸ் அவர் நட முடியும். அப்ப ஆன்சர் என்ன? 24. That's all. Thank you friends. மீண்டும் உங்களை அடுத்த கிளாஸ்ல சந்திக்கிறேன். நன்றி.